Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல உதிரியா ரொம்ப சூப்பரான ஒரு முட்டை சேமியா ரெசிபி தாங்க. நிறைய பேர் சேமியா செய்யும்போது ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேமியா என்ன பண்ணாலும் குழஞ்சு போயிடுது இல்ல குழகுழன்னு ஆயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ இந்த வீடியோவை பார்த்து நீங்க பண்ணீங்கனா கண்டிப்பா இந்த மாதிரி உதிரியா நல்ல பொலபொலன்னு உங்களுக்கு சூப்பரான முட்டை சேமியா ரெசிபி கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை பொரிச்சிடலாம். ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 3 முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த முட்டையை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து அது கூடவே 1/4 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்பு தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கும்போது உங்களுக்கு நல்ல அந்த இஞ்சி பூண்டோட வாசம்லாம் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய தக்காளி நல்ல பழுத்த பழமா எடுத்து அதையும் நீளமா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும். சோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல சேமியாவுக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது 180 கிராம் சேமியா எடுத்துக்கிறேன். அதுக்கு இந்த கிளாஸால ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 200 ml 200 ml தண்ணி பிடிக்கும். இப்போ இந்த தண்ணியில சேமியாவுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே சேமியாவுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து உப்புலாம் கரெக்ட்டா இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணியில கரெக்ட்டா உப்பு போடலைனா உங்களுக்கு சேமியாலயும் உப்பு பத்தாம போய்டும். அதனால கரெக்ட்டா உப்பு எல்லாமே செக் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன். இது வந்து வறுத்த சேமியா, அதனால நீங்க வறுக்க தேவையில்லை. நிறைய பேர் வந்து என்ன சேமியா யூஸ் பண்றது இந்த மாதிரி கிச்சடி இல்ல சேமியா ரெசிபீஸ்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அதுக்காக சொல்லிக்கிறேன். இது வந்து அணில் வறுத்த சேமியா 180 கிராம் பேக்கெட் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த சேமியாவை சேர்த்துட்டு இந்த தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த எல்லா சேமியாவும் தண்ணியில நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க சேமியா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நமக்கு தண்ணி எதுவுமே இல்லை. இந்த டைம்ல ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, அது எல்லாத்தையும் மேலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இந்த தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா அந்த தண்ணியோட சூடு ப்ளஸ் பேனோட சூடு இந்த 2 சூட்லேயும் பார்த்தீங்கன்னா சேமியா வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா வெந்துருச்சு. பொலன்னு இருக்கு. உங்களுக்கு அடியும் பிடிக்கல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவ்வளோதாங்க நமக்கு பொலன்னு ரொம்ப உதிரியான சூப்பரான சேமியா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இந்த சேமியா ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மேகி பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இதுவே வந்து மேகின்னு நினைச்சு ரொம்ப சூப்பரா சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.